ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் வந்து இதயம் முரளி. முரளி சாரோட பையன் அதர்வா முரளி நடிச்சிருக்காரு. இந்த படம் இதயம் படத்தோட கனெக்ட் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதோட ஒரு மையக்கருவா இருந்தால் கடைசி வரைக்கும் காதலை சொல்லாம போற ஒரு கான்செப்ட்ல எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் இது. இந்த படத்துலையும் கடைசி வரைக்கும் காதலை சொல்லுவாரா இல்லையா, அதுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கு அப்படிங்கிறது தான் கதையாக வச்சுருக்காங்க. அதை நம்ம பேசுவோம். ஃபஸ்ட்டு வந்து படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதர்வா வந்து முதல்ல வந்து ஃபாரினில் வந்து இருக்கார். வெளிநாட்டில் இருந்து கல்யாணத்துக்காக இங்கே வராரு. இங்கே கல்யாண ஏற்பாடுகள்லாம் தடபுடலாம் நடக்கு. அப்போது வந்து ஃப்ளைட்டில் வந்து ட்ராவல் பண்ணி வரும்போது அவர் பக்கத்தில் இருக்க கோ பேசஞ்சரான ஃபகத் ஃபாசில் கிட்ட சொல்கிற மாதிரி தான் கதையை தொடங்குறாங்க. இந்த கதையில் ஒரு ஸ்கூல் டைமில் ஒரு லவ் அண்டு காலேஜ் டைமில் ஒரு லவ் அப்படிங்கிற கான்செப்டில் இருக்கும். ஸ்கூல் டைம் லவ்வை பொறுத்த வரைக்கும் பிரீத்தி முகுந்தன் தான் வந்து அந்த ஹீரோயினியாக வருவாங்க. அவங்க கிட்ட லவ்வை சொல்லணும்னு நினைக்கும் போது அங்கே ஒரு ட்விஸ்ட் நடக்கும். அந்த ட்விஸ்ட்னால ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் தான் இந்த படத்தில். அப்போது லவ் சொல்லியிருக்குவாரா இல்லையா அப்படிங்கிறதும் இருக்கும். அதுக்கடுத்து காலேஜ் லவ்லையுமே வந்து அதே மாதிரி தான் எடுத்துகிட்டு போகும்போது லவ்வை சொல்லலாம் அப்படின்னு நினைப்பாரு. சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார். அவங்க வந்து வேலை விஷயமா வெளியூருக்கு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் வந்து சொல்கிறதுக்கான முயற்சி இருக்கும். பட் ஆனால் அங்கேயும் சொல்லுவாரா இல்லையா அப்படின்னு நிற்கும். கடைசியாக ஒரு வழியாக அவர் லவ்வை சொல்லுவாரா இல்லையா, இல்லை அது வந்து அவர் மாமா பார்த்த பொண்ணையே கல்யாணம் பண்ணுவாரா அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதை. படத்தோட ப்ளஸ் அப்படின்னா, ஆகாஷ் பாஸ்கரன் அவர் எடுத்துக்கிட்ட அந்த ஒரு லைன் அதை வந்து அருமையாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அதில் இருக்கிற சர்ப்ரைஸ் எலமெண்ட்டுமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிச்சிருக்க அதர்வா, பிரீத்தி மற்றும் கயோடு லோகர் இவங்களோட நடிப்புமே வந்து வேற லெவலில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் கூட நடிச்சிருக்கிற ரக்ஷன் அண்டு சுதாகர் அவங்களோட அந்த காமெடி காம்போவும் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதே மாதிரி நட்டி அவங்களும் வந்து அருமையாக நடிச்சிருக்காங்க. நட்டி நடராஜுமே வந்து அந்த கொடுத்த மாமாவோட கேரக்டரில் வந்து அருமையாக பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு இன்னொரு பெரிய பாசிட்டிவ் அப்படிங்கும்போது தமனோட மியூசிக் அதுவும் வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. அதே மாதிரி கலர்ஃபுல்லான ஒரு ஒளிப்பதிவுமே இங்கே பார்க்க முடியுது. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபகத் ஃபாசிலோட கேரக்டர் வந்து பயங்கரமாக இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சின்ன விஷயம்தான். ஆரம்பத்தில் அந்த கதையில் வந்து நல்லா போயிருந்தாலும் இடையில ஒரு சின்ன லேக் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து வருது படத்தை பார்க்கும்போது. அதுதான் கொஞ்சம் பெரிய மைனஸாக தெரிஞ்சு. மித்தபடி வந்து வழக்கமான காதல் கதைகள் அதில் என்ன புதுமை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை பண்ணியிருக்காரு ஆகாஷ் பாஸ்கரன். பட் ஆனால் அவர் எடுத்துக்கிட்ட விதம் அந்த இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அந்த திரைக்கதையை மட்டும் இன்னும் சரி பண்ணியிருந்தால் இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு கலர்ஃபுல்லான காதல் கதை பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட் வந்து இந்த படத்தை போய் பார்க்கலாம். நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி அடுத்த படத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அனுமந்த்.